ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தைப்பொங்கல் ஸ்பெஷலுக்கு வந்து 3 விதமான ரெசிபிஸ் வந்து பார்க்க போகிறோம். தைப்பொங்கல் அன்னைக்கு நிறைய விதமான ரெசிபி வந்து செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து 3 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பொங்கல் செய்வாங்க. ஒன்று வந்து வெள்ளை பொங்கல், இன்னொன்று வந்து சக்கரை பொங்கல் செய்வாங்க. ஏற்கனவே நம்ம வீடியோவில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பொங்கல் வந்து எப்படி செய்யறது, அதுவும் பாத்திரத்தில் குண்டால எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கூடவே வந்து பூசணிக்காய் பொங்கல் அப்படின்னு சொன்னாலே பூசணிக்காய் இல்லாமல் நம்ம செய்யவே மாட்டோம். பூசணிக்காய் பொரியலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பச்சை பயிறு கடைஞ்சி வச்சுருக்கோம், அதுவும் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பொங்கல் அன்னைக்கு இன்னும் நிறைய பலவிதமான காய்கறிகளை கொண்டு பொரியல் செய்வாங்க, அதுக்கப்புறம் குழம்பு செய்வாங்க. அதெல்லாம் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த 3 விதமான ரெசிபி மட்டும் பார்க்க போகிறோம். பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு பொங்கல் தான் செய்வாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பொங்கல் பண்ணுவாங்க. ஒன்று இனிப்பு பொங்கல், ஒன்று வெள்ளை பொங்கல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து வெள்ளை பொங்கல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை குக்கர்லேயே சாதம் வடிக்கிற மாதிரி வெடிச்சு எடுத்து வச்சிடுறாங்க. ஆனால் நம்ம இப்போ பாத்திரத்தில் செய்யலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது பானையிலலாம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம பாத்திரத்தில் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு பால் வந்து காய்ச்சாத பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு பாலை வந்து காய வச்சுக்கலாம். பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூட 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் பால், 3 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். தண்ணி பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பால் வந்து பொங்கி வரணும். நம்ம பானையிலலாம் பொங்கல் செய்யும் போது இந்த மாதிரி பால் பொங்கி வரும்போது நம்ம பொங்கல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அரிசி வந்து போடுவோம். பச்சரிசி வந்து நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியை நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே கிளாஸில் தான் தண்ணி பால் எல்லாமே நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி போட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுங்க, அடி பிடிச்சிக்க போகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சாதம் நல்லா வெந்து பாருங்கள், தண்ணி எல்லாம் இன்னும் இருக்குது, நல்லா குழஞ்சி வர மாதிரி வெந்து வரணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், சேர்த்துருந்த தண்ணி கூட பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பொங்கல் வந்து குழஞ்சி வரணும் செய்யும் பொழுது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிளாஸ் பால், 3 கிளாஸ் தண்ணி. நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா குழஞ்சி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி கூட வச்சுக்கோங்க. பொதுவாக பானையில் பாத்திரத்துலலாம் சமைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அளந்து சேர்க்க மாட்டாங்க, அப்படியே குத்து மதிப்பாக தண்ணி ஊற்றி அரிசி போட்டு செஞ்சுருவாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நான் வந்து தண்ணி அளவும் சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிளாஸ் பால், 4 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சுடேறினதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூசணிக்காவை சேர்த்துடுறேன். பூசணிக்காவை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய் வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் வேகிறதுக்காக மட்டும் நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்கிற மசாலாவுடைய பச்சை மணமும் போகணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு.
சேர்த்துருந்த தண்ணி, அதுக்கப்புறம் மசாலாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, மிளகாய் தூள், அதோட பச்சை மணமெல்லாம் போயிடுச்சு. தண்ணியும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், அதிக டைம்லாம் எடுக்காது, டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 100 கிராம் பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போதே நல்லா மணமாக வர ஆரம்பிக்கும். தீ வந்து ஃபுல்லாக வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டு மணம் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சைப்பயிறு வந்து நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. நல்லா மணம் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து பச்சைப்பயிரை தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு வேக வச்சுப்பாங்க. நான் வந்து இப்போது பச்சையாகவே வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அந்த குக்கரில் கழுவி எடுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிரை சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். நம்ம கெட்டியாக தான் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து கடைஞ்சி வைக்க போகிறோம். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம பருப்பு ஊற வைக்காதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து விசில் விட்டோம்னா நல்லா வெந்து குழஞ்சி வர மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பச்சைப்பயிறு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதை கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சைப்பயிரை வந்து நல்லா நான் வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதாவது பருப்பு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பச்சரிசி நம்ம பொங்கி வச்சுருக்கோம், பச்சரிசி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பச்சரிசி பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு. பொங்கல் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், அதுக்கப்புறம் இந்த பச்சைப்பயிறு வந்து கடைஞ்சி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமாக பண்ணுவாங்க எல்லாருமே. ஒரு சிலருடைய சைடில் வந்து இந்த பச்சைப்பயிறு செய்யாமல் கூட இருக்கலாம், ஆனால் பூசணிக்காய் செய்வாங்க. ஒரு சில பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிரையும் முக்கியமாக பூஜையில் வந்து வச்சுக்குவாங்க. அதாவது பொங்கல் அன்னைக்கு இந்த பச்சைப்பயிரையும் வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்குவாங்க.